வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கிய செய்திகளை பார்க்க போறோம். இரண்டாவது முறையாக விஜய் கவர்னரை சந்திச்சிருக்காருல, ஆட்சி அமைக்க உரிமை கேட்டிருக்காரு. அப்ப கவர்னர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, 35% ஓட் ஷேரை நீங்க வாங்கியிருக்கீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா எவ்வளவு எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் இருக்கு? 108ங்கிறீங்க உங்ககிட்ட. இப்ப காங்கிரஸ் 5, 113 சொல்றீங்க. 113 வச்சு 5 வருடங்கள் ஸ்டேபிளான கவர்மெண்ட் உங்களால கொடுக்க முடியுமா? மேலும் உங்களுக்கு யார் யார் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கேட்டிருக்காராம். அப்ப விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பதவி ஏற்று சட்டப்பேரவையில் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுங்க, மெஜாரிட்டியை நிரூபிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. கவர்னர் விஜய் இடையே 45 நிமிடங்கள் ஆலோசனை நடந்திருக்கு. இருந்தாலும் கவர்னர் தரப்பு இப்போ வரைக்கும் கிரீன் சிக்னல் கொடுக்கல, புதிய அரசு பதவி ஏற்க அப்படின்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. விஜய்க்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து அசம்பிளியில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு கவர்னர் உத்தரவிட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சா ஆட்சி கண்டினியூ ஆகட்டும், இல்லை அப்படின்னா ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. அந்த கால அவகாசம் கொடுக்கணும், இப்போ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஃபீட்பேக்காகவும் இருக்குது. இப்போ கவர்னருடைய இது போன்ற செயல்பாடுகள் தேவையில்லாமல் பிஜேபிக்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்துது. சும்மாவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ எல்லா கட்சிகளும் ஒழுங்கு மாதிரி எல்லாம் ஒன்று கூடி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிவிகே எதுக்காக அவங்கள ஆட்சி அமைக்க விடாமல் கவர்னர் தடுக்கிறாரு, பிஜேபி தான் பின்னாடி நின்று இயக்குது, பிஜேபி தான் விஜயை சிஎம் ஆக்க விடாமல் தடுக்குது அப்படின்னு இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ரைட் அப் எழுதிக்கு இருக்காங்க. காலையில் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலாம் எந்த இடைஞ்சலும் கொடுக்கல, டிவிகே ஆட்சி அமைக்க, நல்லா ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஆட்சி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் காலையிலேயே ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துட்டாரு. ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த செய்தி தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கு. அப்போ தமிழக மீடியாக்கள் அதையே ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுக்கிருக்காங்க. இதன் மூலமாக தமிழக மீடியாக்கள் என்ன சொல்ல வராங்க, விஜய் ஆட்சி அமைக்க டிஎம்கே எதிர்க்கலை, ஏடிஎம்கே எதிர்க்கலை, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எதிர்க்கலை, ஆனால் பிஜேபி தான் கவர்னரை வச்சு எதிர்க்கிறாங்க அப்படின்னு இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி பிஜேபிக்கு எதிராக இன்னும் அதிகமான வெறுப்பு பிரச்சாரங்களை தமிழகத்தில் பண்ண திட்டங்கள் நடந்துக்கு இருக்கு. ஸோ இதுக்கு வழிவகுக்காம கவர்னர் பதவி பிரமாணம் விஜய்க்கு செஞ்சு வச்சுட்டு, ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. எஸ்ஆர் பொம்மை கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்து சட்டப்பேரவையில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். ப்ரூவ் பண்ணால் ஓகே, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணுங்கள், மறுதேர்தல், இப்படி கைட்லைன்ஸ் இருக்குது. இதை கவர்னர் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிறையா பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. இல்லைன்னா பிஜேபி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுதேர்தல் நடந்தால் இன்னும் அதிகமான தொகுதிகளை விஜய் ஜெயிப்பார். அது பிஜேபிக்கு பேர் இன்னும் டேமேஜ் ஆகும். ஸோ இதெல்லாம் கவர்னர் தரப்பு பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய பார்வையாகவும் இருக்குது. ஒன்று. அடுத்து காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு வேஷம் என்னன்னா, தனி பெரும்பான்மையோட ஜெயிக்க முடியலைனாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்காங்களே, டிவிக்கே தான் வரணும் அப்படின்னு தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஏன் அவங்கள சிஎம் ஆக்க விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னு காங்கிரஸுடைய வரலாறு கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா 2018 கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் பிஜேபி 104 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான். ஆனால் காங்கிரஸ் மத சார்பற்ற ஜனதா தளத்தோட கூட்டணி வச்சு ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி கேம்பெயினில் பிஜேபி மத சார்பற்ற ஜனதா தளம் 2 பேரும் எதிர்த்து தான் கேம்பெயின் பண்ணாங்க காங்கிரஸ். ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜேடிஎஸோட கூட்டணி வச்சாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி அப்படின்னு காங்கிரஸ் யோசிக்கலை. அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவிலையும் பிஜேபி 105 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க, காங்கிரஸ் 44, 37 தொகுதிகளை ஜெயிச்ச சிவசேனாவோட கூட்டணி வச்சு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. மகாராஷ்டிராலையும் சந்தர்ப்பவாத கூட்டணி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி அப்படின்னு பார்த்தாங்களா? அப்போ தங்களுடைய வரலாறை இப்படி வச்சுட்டு அறிவுரை கொடுக்கறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்கள் காங்கிரஸுக்கு முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. அடுத்தது விசிக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கிட்ட ஆதரவு கேட்ட விஜய் ஏன் பாமக அமமுக கிட்ட ஆதரவு கேட்கல? ஒருவேளை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறதுனால ஆதரவு கேட்கலையோ? இந்த டவுட் ஓடிக்கு இருக்கு எனக்கு. இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களும் அண்ணா அறிவாலயத்துக்கு போய் ஸ்டாலினோட ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டு கிடைச்சிருக்கு. இந்த மீட்டிங்கும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து உளவுத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழக காவல்துறைக்கு. என்ன எச்சரிக்கைனா,
தமிழக அரசியல் களத்தில் ஒரு பதட்டமான சூழல் நிலவிக்கு இருக்கா? இதன் காரணமாக முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தணும், சட்டம் ஒழுங்கு இஷ்யூ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரி தமிழக காவல்துறைக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால முக்கிய இடங்களில் மெரினா உட்பட பொது இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளாஷ் நியூஸையும் பார்க்க முடியுது. அடுத்து பரபரப்பான செய்தி, திடீர்னு சோசியல் மீடியா ப்ரொஃபைல் டிபியை வந்து அண்ணாமலை மாற்றிருக்காரு. இந்த பரபரப்பான சூழலில் என்ன மாற்றிருக்காரு, சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு டிபேட்டு. சோசியல் மீடியாவில் அண்ணாமலை டிவிகேயில் சேர போகிறாரு அப்படின்னு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. 9ஆம் தேதி புதிய அரசு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அண்ணாமலை டிவிகேயில் சேர போகிறாராம். ஃபேக் நியூஸு, முற்றிலும் ஃபேக் நியூஸு. அண்ணாமலை பிஜேபியில் தான் இருப்பார். எப்படி மோடியையும் பிஜேபியையும் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி தான் அண்ணாமலையும் பிஜேபியும் பிரிக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கட்சி மீது விசுவாசம் இருக்கிறவர் அண்ணாமலை, மோடி மீது விசுவாசம் இருக்கிறவர். அதனால இந்த ஃபேக் நியூஸுக்கெல்லாம் யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை கூட இருக்கிறவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ என்ன டிபி சேஞ்ச் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. மோடி அவர்களும் அவருடைய டிபியை ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு, அண்ணாமலையும் வச்சிருக்காரு. ஏன்னா பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்த தினம் தான் இன்னைக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கையை தொடங்கிய தினம் இன்னைக்கு. ஸோ அதை நினைவு கூடக்கூடிய வகையில் தங்களுடைய டிபியை பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் அண்ணாமலையும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.